ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அகாடமியோட ஸ்டடி பிளானை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கூட வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து திரும்ப ரிவைஸ் பண்ண முடியல. அதனால் நான் வந்து என்ன ஐடியா ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ முழிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அதனால் நீங்கள் யாராச்சும் நிறைய வருஷம் படிச்சுட்ருக்கிறீங்க, இந்த மெத்தடில் படித்தா சீக்கிரம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் புக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குழந்தைய வச்சுட்டு என்னால் ஸ்டடீஸையும் குழந்தையும் பார்க்க முடியல. இருக்கிற டைமில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். முன்னே வந்து அவன் ரொம்ப குழந்தையா இருந்தான், அதனால் என்னால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து சிலபஸை தாண்டி நிறைய விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாம் வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி தான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் புக்கும் படிக்கிற இதில் இருக்கோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, இதை இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தால் சீக்கிரம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்தால் சீக்கிரம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து தமிழ் மட்டும் புக் வைஸாக படிச்சுட்டு ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸாக வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். புக் இருக்குது, ஓல்டு புக் கிடையாது, அவுட் சோர்ஸ் புக் எதுவுமே என்கிட்ட கிடையாது, நியூ புக் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு ஸ்டடி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் குழந்தைய வச்சுட்டு என்னால் முடியல, ரொம்ப கம்மியாக நான் படிச்சுட்ருக்கேன். தேங்க்யூ.